வணக்கம். ஸோ எஸ்எஸ்சி ஜிடி 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ரிசல்ட் அப்படிங்கிறதுலாம் வெளியிட்டுட்டாங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது. எப்போ வரும் அப்படிங்கிற மாரி. ஸோ ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பரில் செகண்ட் வீக்கில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெலகிராம் சேனலில் ஆல்ரெடி இந்த மாதிரி ஃபைனல் ரிசல்ட் வெயிட் பண்ணிக்கிருந்தீங்க அப்படின்னா, நம்ம டெலகிராம் சேனல் லிங்க்கு கீழே இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது. அதாவது பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் போய் வந்து உங்களோட நேம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறீங்க. 3 லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து மேலுக்கு எது ஃபீமேலுக்கு எது அப்படிங்க மாதிரியும் நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் தமிழ்நாடு மாநிலத்துக்கான நமக்கான கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு கேட்டகரிக்காக வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ அங்கே பார்க்கலாம். இப்போ இது தமிழ்நாடு கட் ஆஃப் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இது எல்லா பிரிவுக்குமே வந்து வரும். ஸோ எல்லா பிரிவுக்கும் வந்து என்னென்ன எவ்வளோ கட் ஆஃப்ங்கிறது வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் வந்து பார்த்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர். ஓகேவா? ஸோ ஏஆர்னு சொல்லக்கூடிய அஸ்ஸாம் ரைஃபிள் சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ அந்த அஸ்ஸாம் ரைஃபிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஎஸ்எம் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 44. ஓகேவா? அதே ஓபிசி அப்படின்னா 95 அப்படிங்கிற மாதிரி வந்து கட் ஆஃப் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அதாவது அஸ்ஸாம் ரைஃபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 95 மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாய்ப்பு நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருப்பீங்க. அதே மாதிரி எஸ்சி கேட்டகரி, அதாவது ஷெட்யூல் கேஸ்ட் அப்படின்னா 81. எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே அதிசயமாக தான் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா எஸ்டிக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஆரில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் அதுக்கான வந்து கட் ஆஃப் வைக்கலைன்னு சொல்கிறது தான். அதனால தான் வந்து பார் போட்டிருக்கு. அடுத்து பொதுப்பிரிவு. ஓகேவா? ஸோ பொதுப்பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா 94. ஓகேவா? ஸோ பொதுப்பிரிவை விட வந்து ஓபிசிக்கு அதிகமாகிடுச்சு. ஓகேவா? பார்த்தீங்களா? எஸ். ஸோ அதுதான். ஏன்னா ஓபிசியில் அந்தளவுக்கு வந்து காம்படிஷன் அதிகம். பொதுப்பிரிவில் 94 அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்எஃப் வந்து இங்கே வந்து எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு 45 அப்படி மாதிரி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு சொல்லப்படக்கூடியது தான் பிஎஸ்எஃப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு வந்து 45 அப்படி மாதிரி வந்து கட் ஆஃப் வச்சுருக்காங்க. ஓபிசிக்கு 89. ஓகேவா? ஸோ ஓபிசிக்கு வந்து நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 89 மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஃபைனல் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகிடுவீங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு வந்து 78 அப்படிங்கிற மாதிரினா ஓவரால் கட் ஆஃப் ஃபைனல் கட் ஆஃப் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி 75 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கேட்டகரிக்கு. பொதுப்பிரிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 87. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி அதிகமாக போயிடுச்சு பொதுப்பிரிவோட. ஆனால் பொதுப்பிரிவு 87 தான் வந்துருக்கு பார்த்தீங்களா? எஸ். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது பார்த்தீங்களா அந்த இது. எஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிஐஎஸ்எஃப். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்எம் அவங்களுக்கு வந்து 73 மார்க் அப்படி மாதிரி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லாருமே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா விரும்பக்கூடிய ஒரு ஜாப் அப்படிங்கிறது சிஎஸ்எஃப்ல அந்த ஃபோர்ஸு தான் போகிறதுக்கு எதிர்பார்ப்பீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்எம்முக்கு வந்து 73 அப்படிங்க மாதிரியும், எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு வந்து 45 வச்சுருக்காங்க. அதே ஓபிசியில் வந்து 102 மார்க் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ 102 மார்க் மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஃப்ல செலக்ட் ஆகிருப்பீங்க. ஓகேவா? ஸோ உங்களோட நேம் வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்து எஸ்சி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 89, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஷெட்யூல் காஸ்ட்டும் ஷெட்யூல் ட்ரைபுக்குள்ளே கிட்டத்தட்ட 9 மார்க் டிஃப்ரென்ஸ் வந்து கட் ஆஃபில் இருந்திருக்கு. அதே மாதிரி பொதுப்பிரிவுக்கு வந்து 99. ஓகேவா? ஸோ ஓபிசி எல்லாத்துலேயுமே வந்து பொதுப்பிரிவுலேருந்து ஓபிசி வந்து அதிகமாக தான் இருந்திருக்கு. ஓகேவா? எஸ். ஆமாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்பிஎஃப். ஓகேவா? ஸோ சிஆர்பிஎஃப்னு சொல்லப்படக்கூடியது இதுலேயுமே சிஎஸ்எஃப்க்கு அடுத்து வந்து சிஆர்பிஎஃப்க்கு அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் செக்ஷனுக்கு 52, ஓபிசிக்கு 91, அதே இது ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு வந்து 80 சரியா? ஷெட்யூல் ட்ரைபுக்கு வந்து 74, பொதுப்பிரிவுக்கு 90. ஓகேவா? ஸோ பொதுப்பிரிவுக்கும் ஓபிசிக்கும் 1 மார்க் தான் டிஃப்ரெண்டில் வந்துருக்கு. ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து இந்தோ திபெத். ஓகேவா? ஐடிபிபி அப்படின்னு சொல்லப்படக்கூடியதில் இதில் இஎஸ்எம்மும் எக்கனாமிக் செக்ஷனும் கிடையாது. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்துன்னா ஓபிசிக்கு வந்து 91 வச்சுருக்காங்க கட் ஆஃப், எஸ்சிக்கு 78, எஸ்டிக்கு வந்து 74, அண்டு தான் பொதுப்பிரிவுக்கு வந்து 88. ஓகேவா? ஸோ இதுக்குமே வந்து ஓபிசிக்கும் பொதுப்பிரிவுக்கும் ஒரு 3 மார்க் டிஃப்ரெண்ட். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து எஸ்எஸ்பிக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் எக்கனாமிக் செக்ஷனில் 42 வச்சுருக்காங்க. ஓபிசியில் 101, எஸ்சியில் வந்து 87, எஸ்டிக்கு இங்கே வந்து வேக்கண்ட் இல்லை. ஓகேவா? ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, அதை ஃபில் பண்ணிட்டாங்க மற்றதில். ஸோ அடுத்து வந்து யூஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 98. ஓகேவா? ஸோ இதுலேயுமே ஒரு 3 மார்க் டிஃப்ரெண்ட் பொது பிரிவிலேருந்து ஓபிசிக்கு.
ஸோ இந்த தடவை ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, பொது பிரிவுலேருந்து ஓபிசி அதிகமாயிருச்சுன்னா, அதில ஓபிசில வந்து பார்த்தீங்கன்னா, அதிக பேர் வந்து காம்படிஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுதான் முக்கியமான ஒரு ரீசனா இருந்திருக்கு. பொது பிரிவுல எல்லாரையும் கலந்தது போக, ஓபிசி கேட்டகரில அதிக பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எஸ். ஸோ அதனால தான் வந்து ஓபிசிக்கான இது கட் ஆஃப்ங்கிறது வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லலாம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்க ஓவராலா ஒரு 80க்கு மேல ஓகேவா? எடுத்திருந்தீங்க. ஆல்ரெடி 80க்கு மேல இருக்கீங்க அப்படின்னா, சேஃபானது ஒண்ணு தான். ஆல்ரெடி செலக்ட் ஆயிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாரி நீங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் செலக்ட் ஆயிட்டேன். செலக்ட் ஆயிட்ட பார்த்துட்டு தான் இந்த இதெல்லாம் பார்க்க வந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு கங்கிராச்சுலேஷன்ஸ் நமது சேனல் சார்பாக. ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் எ வரக்கூடிய டவுட்டுகள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. பதிலளிச்சுருவோம். ஸோ இந்த எக்ஸாம் ரிலேட்டான அப்கமிங் அடுத்த வருஷம் எக்ஸாம்ங்கிறது இருக்கு. ஸோ நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க நெறைய பேரு. ஸோ நீங்க இந்த தடவ தவற விட்டத இனி வரக்கூடிய எக்ஸாம்ல கண்டிப்பா பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட வந்து படிங்க. கண்டிப்பா வந்து அடுத்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாம்ல நீங்களும் செலக்ட் ஆகி நீங்களும் யூனிஃபார்ம் போடலாம். ஸோ எந்த ஒரு கான்ஃபிடன்ஸையும் விட்டுறாம கண்டிப்பா வந்து தொடர்ந்து படிங்க. ஏதோ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி கண்டிப்பா வந்து வேலைக்கு போயிரலாம். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ இதில எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நான் சொன்ன மாரி கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா பதிலளிக்கப்படும். ஸோ உங்களோட நேம் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு கீழ இருக்க நம்ம டெலகிராம் சேனல்ல இது இருக்கு. ஓகேவா? ஸோ லிஸ்ட் இருக்கு. ஸோ அத டவுன்லோட் பண்ணி உங்களோட நேம், நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறங்க. எஸ். அடுத்தடுத்த அப்டேட் வந்து நம்ம குடுப்போம். ஓகேவா? ஸோ தேங்க் யூ கைஸ்.